ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா சிறுபருப்பை நல்லா வறுத்து அதை தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடாயில் நெய் விட்டு நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு முந்திரிக்கு அடுத்து பாதாமுக்கு அடுத்து வந்து ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அதையுமே ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அதில் பாலும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாலில் ஊற வச்ச கொஞ்சம் சாஃப்ரான் ஆட் பண்ணிவிட்டு ஸோ திணையை அதில் போட்டுட்டு நல்லா திணை ஃபுல்லாக குக் ஆகணும். ஸோ குக் ஆகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிறுபருப்பு இருக்குல்ல அந்த சிறுபருப்பை ஊற வச்சதை அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு சிறுபருப்பு திணை இது ரெண்டுமே நல்லா பாயில் ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது நம்ம கற்கண்டை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணுறோம். அண்ட் ஸ்வீட்னஸை பார்த்துட்டு கற்கண்டு பவுடரையும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணிகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தெரியும் போது மறுபடியும் கொஞ்சம் குங்குமப்பூவை எடுத்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் நெய் அதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த திக் கன்சிஸ்டன்சி வந்துடும்ல அந்த சக்கரை பொங்கலோட கன்சிஸ்டன்சி அது வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் இன்றைக்கி நாங்கள் எடுத்துக்கிட்ட இந்த திணை கற்கண்டு பொங்கல்.